நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக்கு. இந்த கேரளாவில் நடந்த பிரச்சனைகளை பற்றியும், இப்போது வங்காளதேசத்தில் அங்கே பெரிய கலவரம் நடந்திருக்கா வங்காளதேசத்தில், அதை பற்றியும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடவுள்கள் எல்லாம் இருக்கா, சாமியெல்லாம் இருக்கா, சக்தி இருக்கா, புக்தி இருக்கா, இப்படி நம்ம இந்து கோயில்களை இடிக்கிறாங்க, இந்து மக்களை தீ வச்சு கொளுத்துறாங்க, அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, இப்படி இத்தனாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இங்கே இறந்து போயிட்டாங்க, இதெல்லாம் என்ன சாமி செய்யலாம் வைக்கலாம் அப்படின்னா, அப்போது நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னம்னா, முறையான வழிபாடுன்னு ஒன்று இருக்கு தெய்வத்தில். எனக்கு இதுக்கு மட்டும் கேரண்டி கொடுக்க முடியும். முறையான வழிபாடு, முறையான வாழ்க்கை முறை, இதுகெல்லாம் முறையாக ஓரளவு செஞ்சோம்னா கண்டிப்பாக இதையெல்லாம் தவிர்க்க முடியும். எதையெல்லாம் தவிர்க்க முடியும்? நிலச்சரிவை தவிர்த்திட முடியுமாயா? இல்லாட்டி இடி விழுகிறத தவிர்த்திட முடியுமா? சுனாமி வர்றதை தவிர்த்திட முடியுமா? மழை வர்றதை நிப்பாட்டிட முடியுமா? அப்படின்னா 2 வகையில் பக்குவப்படுத்தும். என்ன 2 வகையில் பக்குவப்படுத்தும் அப்படின்னம்னா, ஒன்று, ஏதாவது ரொம்ப தெய்வக்கண்ணை உள்ளவங்களுக்கு தெய்வமே கனவுலையோ உணர்த்தியோ நீ போயிரு அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பக்திமான், பயங்கர பக்தி, ஆனால் சொன்னால் புரியாது, அவங்கள ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து வெளியே அனுப்பும். ரைட்டா? நான் அனுபவப்பட்டதை, நேச்சுரலாக நடக்கிறத சொல்கிறோம். சரியா? இப்படி வகைகள் செய்யும். 3ஆவதாக ஒரு கேட்டகரி இருக்குது. மரணமே வந்துருச்சு, உண்மையான பக்திமான் கலங்க மாட்டாங்க. எப்படி? கலங்கவே மாட்டாங்க. மரணம் வந்துருச்சு, அடுத்த பிறப்பு, ஆண்டவன் இருக்கான் நம்மளுக்கு. இப்படி 3 வகையில் பக்குவப்படுத்திடும். உண்மையான பக்தி இதுக்கு எனக்கு கேரண்டியே கொடுக்க முடியும். சரியா? ஒன்று, மீண்டும் சொல்லிடுறோம், ஒன்று உணர்த்திரும். இப்போ குரூப்பில் இருக்கிறவங்க நிறையா பேருக்கு தெரியும். இப்போது ஒரு ஆபத்து வருதா, ஒரு 5 நிமிஷம் நின்று போக வச்சிடும். இல்லாட்டி பெரிய ஆபத்தை தாங்குகிற அளவுக்கு திருசாக்கி விட்டுரும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடும். சிலது கனவுல கூட நடந்துடலாம், வச்சிடலாம், சொல்லிடலாம். ரைட்டா? இப்படி தெய்வங்கள் பண்ணும். அதுக்காண்டி வந்து உசுப்பி தம்பி வெள்ளம் வருது எந்திரிச்சு போப்பா அப்படின்ட்டு ஒரு காலத்தில் சொல்லியிருக்கு. இன்னமும் ஒரு சில பக்தர்களுக்கு சொல்லும். ஆனால் அது புரியணுமே. ரைட்டா? நம்ம சாமியை கும்பிடுறதில்ல, சாமியை கண்டுக்கிறது இல்லை. சாமிண்டா என்ன அப்படிங்கிறது, அம்மனாக இருக்கட்டும், விநாயகர், முருகர், சிவனுக்கு போய் கிடா கோழிலாம் வெட்டி வாயில் வச்சு ஊட்டி விட்டுட்டு, அது என்ன சாப்பிடுது, என்ன பிடிக்குது, என்ன பிடிக்காது அப்படின்ட்டு எதுக்குமே தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு தெய்வத்துகளை வச்சுக்கிட்டு கடைசியில் தெய்வத்துகளை போய் குறை சொன்னால் என்னன்னு நினைக்கும். இப்போ உங்கள் பிள்ளை இருக்குது, தூக்கி போட்டு உங்களை மிதிக்குது, வீட்டில் வச்சு மது குடிக்குது, அறை வெளுக்குது, இல்லாத தப்பு ஃபுல்லாக பண்ணுது, போலீஸு கோர்ட்டுன்ட்டு உங்களுக்கு அலைஞ்சு மாளலை, பஞ்சாயத்து பண்ணி முடியலை, அந்த பிள்ளைக்கு ஒரு ஆபத்து, நீங்கள் என்ன செய்வீங்க? அப்பாடா தொலைஞ்சாண்டா சாமி நினைப்பீங்க இல்லையா? அது யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. ரைட்டா? ஒரு அளவு தான் தாங்குவாங்க. ஒரு அளவுக்கு மீறிச்சுன்னா என்ன, நம்ம பேப்பர் நியூஸுகள்லாம் பார்க்குறோம்ல, தாய் பிள்ளையை கொள்ளுது, பிள்ளை தாய் தாப்பனை கொள்ளுது, அப்படியே மாறி எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல தான் ஒரு விருப்பம் இல்லாமல் ஒன்றை போய் அது நம்மளை நினச்சி அப்படியே அவங்கள பார்க்கணும். அவ்வளோதான். அவங்கள வந்து மலையிலேருந்து குதிச்சாங்கன்னு என்றைக்கு பார்க்குறோமோ அது தவறு. நம்மளுக்கு பிடிக்காத செஞ்சதை கோபம் வருது, அப்போ அவருக்கு பிடிக்காத செஞ்சால் கோபம் வரும்னு நம்ம நினைக்கணும். அது என்ன செஞ்சாலும் அதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கி அது தப்பான விஷயம். சரியா? அப்போது தெய்வங்கள் வந்து காக்கிறதும், இப்போ நம்மளே நாட்டு நடப்பை பாருங்கள், வழிபாட்டு முறைகளை பாருங்கள். மற்ற மதத்தில் எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இருக்குது, எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது. இந்த மதத்துக்கு அது கிடையாது. யாரையும் ஏன் இன்னைக்கு சாமி முள்ள வரல அப்படின்ட்டு கேட்டு பாருங்கள். உனக்கு தேவையா? வரணுமா? உன் வேலையை பார்த்து போ, உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு போவே அப்படிம்பாங்க. இதே மற்ற மதத்தில் சாமி கூட வராட்டி அது நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு 5 வட்டம் 6 வட்டம் சாமி கும்பிடு கண்டிப்பாக கும்பிட்றவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஒன்றே ஒன்று அவங்க அதுக்குன்னு கேட்டாங்க, அப்போ அந்த மதத்தில் இப்படி இருக்கா, கொல்ல சொல்லுதா அப்படின்னாங்க. அது இல்லை,
எந்த மதமும், எந்த கடவுளும், எந்த சாமிமார்களும், எந்த சித்தர்களும், எந்த ஞானிகளா இருக்கட்டும், ஒரு உயிர் அது சித்தெரும்போ, கட்டெரும்போ, உயிர் பலியிடுவதை, உயிர் போவதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த மதமும் சொல்லலை. அது என்னால் அடித்து சொல்ல முடியும். அது எந்த மதமாக இருக்கட்டும், எந்த உயிரையும் எடுக்க சொல்கிறது அது மதம் இல்லை, அது கடவுளும் கிடையாது. ரைட்டா? கடவுளுங்கிறது என்ன? அனைத்து உயிர்களையும் காக்கிறது கடவுள். படைக்கிறவன் எப்படி அவங்க எப்படி உயிரை எடுக்க சொல்லுவாங்க? புரிதல் தான் புரியாமல் தான். அப்போ இப்படி முட்டாள்களை சாமி ஒன்றும் செய்யலையா? அவங்க கொதிக்கிறாங்க உடனே. அப்போ ஏன் அவங்க சாமி அவங்கள செய்யலை? ஏன் இப்போ நீ போய் கிடா வெட்டுற, கோழி வெட்டுற உடனே சாமி குத்தலையா? சூலாயத்தை குத்தலையே? அப்படின்னா நீங்கள் எப்படி மிஞ்சிருப்பீங்க? இப்போ நீங்கள் கொதிக்கிறீங்க. அவங்க கடவுள் வந்து இத்தனை பேரை அழிக்கிறாங்க, இத்தனை வீட்டை கொளுத்துறாங்க, இத்தனை பேரை எரிச்சிட்டாங்களே, அந்த சாமியாக பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படியாப்பட்ட கடவுள். அப்புறம் அதெல்லாம் என்ன கடவுள் அப்படின்னாங்க. அப்போ நம்ம இதைத்தான் சொன்னோம். அங்கே மட்டும் பார்க்காதீங்க, எல்லா பக்கமும் பாருங்கள். இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? இவங்க எத்தனை உயிர்களை கொண்டாங்க, எத்தனை உயிர்களை எரித்து கொளுத்திட்டாங்க, 25 பேர் சாம்பலாக கருகிட்டாங்க. இவங்க எத்தனை உசுரை அப்படியே வாட்டி வாட்டி தின்றுருப்பாங்க. 2 பக்கம் பாரியா நீ? அதுக்கும் உசுறு தான், இதுக்கும் உசுறு தான். அவங்க வாட்டி வாட்டி தின்றுருப்பாங்க, அவங்கள வாட்டிட்டான் இறைவன். இதுதான் என்னுடைய பதில். நீ என்ன செஞ்சியோ அது அப்படியே உனக்கு திருப்பி. ரைட்டா? கையை வெட்டி கிழிச்சு அப்படியே தெருவில் இப்படி குத்திக்கிட்டே போகிறாங்க. அவங்க அது மாதிரி கூறு கூறாக போட்டாங்க இல்லையா? துண்ட துண்டமாக கூறு கூறாக போட்டாங்க. இப்போ அவங்கள கூறு கூறாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் ஒன்றும் கோபமே வராது. எனக்கு இதில் கோபமே வராது. சரி, ரைட்டு, அவ்வளோதான். பேலன்ஸ் அவ்வளோதான். பூமிக்கு ஏதோ அதிகமாக இருக்கிறதுனால பேலன்ஸ் வருது. நம்மளுக்கு எதை கண்டாலும் எதுவும் செய்யாது. ரைட்டா? என்ன எதுவும் செய்யாத அப்படின்னோம்னா அதில் ஒரு சூட்சுமம் இருக்கு. என்ன பண்ணோம்னா, இதுதான் ஒருத்தர் எரிஞ்சு துடிச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னம்னா, இப்படி உன்னிப்பாக பார்த்தோம்னா அவங்க என்ன செஞ்சாங்களோ அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது டாட்டா தான் கொடுக்க மனசு வருது. எப்படி? சரி, ரைட். அப்படியே அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு போனாலும் அப்படித்தான் மனசு வருது. கை இல்லாட்டாலும் அப்படித்தான் மனசு வருது. கை தனியாக எடுக்கிறது, காலு தனியாக எடுக்கிறது. நிறைய பேர் கொதிச்சாங்க. கையை தனியாக தூக்கிட்டு போகிறாங்க, காலை தனியாக தூக்கிட்டு போகிறாங்க. ஆமாம், அப்போ நீங்கள் என்ன முழுசாவா சாப்பிட்றீங்க? ரெக்கப்பட்டையை வெட்டுறிய, காலை வெட்டுறிய, தனித்தனியாக தூக்குறிய, உடம்பை கழுத்து வெட்டுறிய, தனித்தனியாக தூக்குறிய. அவன் தூக்குனா மட்டும் கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, நீ பண்ணுறது ஒன்றும் குத்தமே உனக்கு தெரியாதே அப்படிங்கிறது. சரியா? அதனால் நம்ம பக்கம் பாருங்கள், அவ்வளோதான். நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்கும். சரியா? இந்த பிறப்பில் நடக்கலையே, நல்லா இருக்காங்களே, அடுத்த பிறப்பில் நடக்க போகுது. இல்லாட்டி அவங்க நடக்கலைன்ட்டு நீங்கள் என்னத்தை கண்டீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரியா? என்ன சாமி இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு கோபமே வரலையா அப்படின்னா, இதில் என்ன கோபம் தேவைப்பட்டு என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது? நீங்கள் கொஞ்சம் ஓரளவு தெரியாதனால கோவப்படுறீங்க, எனக்கு ஓரளவு தெரிஞ்சதுனால நம்ம இருக்கிறோம். ரைட்டா? நம்ம கற்றுக்கிறன்னு பாடம், அதுகளை பார்த்துட்டு நம்ம கற்றுக்கிறனுமே ஒழிய கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு நீங்கள் கொதிச்சு கொதிச்சு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணதுனால அவங்களுக்கு ஏதாவது நடந்துட போதா? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இல்லாட்டி அடுத்த மதத்தை திட்டுறதுனால ஏதாவது நடந்துட போதா? அதுவும் கிடையாது. இல்லாட்டி நீங்கள் 4 பேருக்கு போய் இல்லாட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறீங்களா? இல்லாட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினா நம்மளால் கேட்டுருவானா? சரி, இவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, இந்த மாதிரி சாமி கும்பிட வர சொல்கிறாங்க, உள்ளூரில் போய் சாமி கும்பிட சொல்கிறாங்க, டெய்லி ஒரு சூடத்தையாவது பற்ற வைக்க சொல்கிறாங்க, வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிட சொல்கிறாங்க அப்படின்னா யாரும் கேட்க போகிறாங்களா? ஏதாவது கோடாங்கி புரியாத, அதுக்கும் அவங்களுக்கா முடியலை. எதுக்குமே முடியாத பட்சம் யாராவது சொன்னால் அந்த கொஞ்ச நாளைக்கு கேட்டு பார்ப்பாங்க. அது சரியாகுதோ சரியாகலையோ கொஞ்ச நாள் தான் அவங்க கணக்கு. அவர் சொன்னார், நாங்கள் இருந்து பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை, பழையபடி ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிக்க வேண்டியதான், எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரியா? அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை. யாரும் கொதிக்கிறதுலையோ கும்பிடுறதுலையோ வேலை கிடையாது. அழிவுகள், பேரழிவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். நடைமுறை சிக்கல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யுகம் கலியுகம், சமாளித்து தான் வாழணும். நோய் நொடி வந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். மனசை பக்குவப்படுத்தணும், அவ்வளோதான். என்ன நடந்தாலும் மனசை பக்குவப்படுத்த பழகிக்கங்க, அவ்வளோதான். நம்ம ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்கிறோம். அது பிள்ளையோ குட்டியோ பணமோ பொண்ணோ பொருளோ எதுவோ கிடைக்கும் போது எப்படி சந்தோஷப்படுறையோ, இழக்கும் போதும் அதே நிலைக்கு மாறிட்டேன்னா உனக்கு நொம்பலமே கிடையாது. ரைட்டா? இன்றைக்கி 1,00,000 வந்துருச்சு, குஷி. ஒரு 50,000, ஐயோ போச்சே, செலவு வந்துருச்சு, வேண்டாம். ரைட்டா? வரும்போதும் சந்தோஷப்படும், போகும்போதும் பாட சனியை தொலைச்சிடா இதோட
அப்படின்ட்டு அந்த மாதிரி சந்தோஷப்படுங்க. சரியா? இன்னைக்கு இறைவன் கொடுத்தான், எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான். அதை கடந்து போயிட வேண்டியதுதான். அதை நினச்சிக்கிட்டு என்ன செய்ய? என்ன மனுஷனாக இருக்கிறனால சில நிமிடங்கள் அந்த கஷ்டங்கள் வந்து போகும். அதை கடந்துட்டு நம்மளை நினச்சிக்கிற வேண்டியதான். சரி, அது நிம்மதியாக போயிடுச்சு, நம்மளுக்குன்னா நம்மளும் இருக்கு போல. அவ்வளவுதான். இதில் என்ன வாழ்க்கை இருக்குது? ரைட்டாயா? எல்லாமே கடந்து போயிருங்க, அவ்வளோதான். அடுத்து என்ன நடந்ததையே நினச்சிக்கிட்டு நம்பலப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அடுத்து என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன, அதை மட்டும் வச்சு நம்ம சிந்திச்சுக்கிற வேண்டியதான். அடுத்த வருஷம் 10 வருஷத்தையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நைட்டு தூங்கி எந்திரிப்போமா, ரைட்டு, அதான் கணக்கு. எந்திரிச்சாச்சு, இன்றைக்கி கஞ்சிக்கு என்ன வேலையோ அதை பார்ப்போம், அவ்வளோதான். தூங்கியாச்சு, ரைட்டு, தூங்கிடுங்க. நாளைக்கு விழுந்துருச்சா, கஞ்சி குடிக்க என்ன வழியா, அதை மட்டும் பார்த்துக்கிட்டே போக. வாழ்க்கையில் நொம்பலமே இருக்காது. சரியா? சரியா, ரைட்டு. நம்ம சுருக்கமாக சொல்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளவுதான். இதில் சாமியார்களுக்கும் கடவுளுக்கும் சாமிக்கும் சம்மந்தமே கிடையாது. ரைட்டா? உங்கள் எண்ணம் எப்படியோ அதுதான் வாழ்க்கை. இவ்வளவு இந்த சொல்கிறோம்னா இது கடவுளாக நினச்சிக்கிற வேண்டியதான், ஏதோ சாமி சொல்கிற மாதிரி நினச்சிக்கிற வேண்டியதான். உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சா ஒரு தனியாக உட்காந்து சிந்திச்சுக்கிற வேண்டியதான். நம்மளுக்கு என்ன சூட் ஆகும் அந்த அளவுக்கு உட்காந்துக்கிட்டு அவர் வாட்டிக்கு சொல்லுவார். நம்ம லைஃபுக்கு எது செட் ஆகும் அவ்வளோதான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சரியாயா? சரி, ரைட், பார்க்கலாம். நல்லது பண்ணுங்க, நல்லது செய்யுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, அதை நம்ம சொல்கிறோம். அவர் கடவுளோட பேசணுங்கிறாரு, பார்க்கணுங்கிறாரு. அவர் மாதிரி தானே நம்மளும். நம்ம என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், அதுக்கு என்ன வழி, முடிஞ்சளவு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? அது என்றைக்கு கிடைக்குதோ கிடைக்கட்டும். நம்ம விதைச்ச நெல் வீணாக போகாதுங்கிறது மாதிரி நம்ம எண்ணம், நம்ம செயல் கடவுளை பொறுத்த மட்டுக்கும், பக்தியை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் விதைக்கிறது மாதிரி எப்போ மழை பெய்யுதோ முளைச்சிரும். ஏட்டா? எப்போ மழை பெய்யுதோட்டா, எப்போ லக்கணம் பிறக்குதோ அப்போ அந்த பலன் கிடச்சிரும். உடனே எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் இருந்து பார்த்தேன் சரியில்லை, இருந்து என்ன செய்ய, அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு டைம் சரியில்லைன்னு அர்த்தம். சரியாயா? சரி, ரைட். வாழ்க்கைங்கிறத வாழ பழகணும். எதுக்கு எடுத்தாலும் கடவுள் 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 அப்படிங்கிறத காட்டிலும் கடவுள் ஆதி முதல் அந்த வரை அவர் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், என்ன செஞ்சோங்கிறத மட்டும் யோசிச்சுக்கிறோம். கடவுள் சொன்னாரா, நம்மளா செஞ்சோமா, என்ன ஏது? சரியாயா? சரி, ரைட், பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நம. நெல்லு சொத்த பங்கு வச்சு வேப்பங்கோலைய திங்க வச்சு பிள்ளை போல ஆட்டுக்குட்டிய வளர்க்குற பிள்ளை மனைவி குடும்பத்தோட துள்ள துள்ள ஆட்ட வெட்டி பள்ள காட்டி அரக்கனை போல் ரசிக்கிற